சூப்பர் ஹெல்த்தியான ராகி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 கப் ராகி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இதை சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி அதுலேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 to 6 hours ஊறணும். அதுக்கப்புறம் அந்த ஊறினதை எடுத்து ஃபர்ஸ்ட் உளுந்து மட்டும் நல்லா அரைச்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம இட்லி மாவுக்கு எப்படி அரைக்கிறோமோ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்ததுனால மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அரிசியும் ராகியும் நல்லா மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம். நான் இதையே 2 பேட்சாக போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி மாவு அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே இதை மூடி வச்சு ஒரு 8 hours அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா நல்லா பொங்கி வந்திருக்கும். அது அப்படியே ஆஸ் யூஷுவல் இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம். இது நார்மல் இட்லி மாதிரி ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்தால் போதும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்ட் அண்ட் யம்மியாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். காலையில் இதை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆல்சோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.